ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம டோர் கிரியேட் பண்ணி டோரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, சோ டோர்லாம் வந்து நம்ம பிளான் வியூல தான் வைக்கணும். சோ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுக்கு போயிடுறேன். சோ இந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல டோர் இருக்குன்றதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சைஸ்ல டோர் வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். சோ நான் வந்து 4 ஃபீட்ல ஒரு டோரும், அதுக்கடுத்து 3 ஃபீட்ல இன்டீரியர் டோர்ஸும், 2 ஃபீட் 6 இன்ச்சஸ்ல பாத்ரூம் டோர்ஸும், 3 விதமான டோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. சோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டோர்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சர்ல போயிடுங்க. டோர் கொடுத்த உடனே இங்க நமக்கு டிஃபால்ட்டா இருக்க இந்த சிங்கிள் ஃபிளஷ் டோர் ஓப்பன் ஆகும். இது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்ல நான் வேற ஏதாவது டிசைன் எடுக்க போறேன் அப்படின்னா இங்க லோட் ஃபேமிலி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரிஸ் வந்து இருக்கும். இந்த லைப்ரரியில நிறைய கண்ட்ரிஸ் ரிலேட்டடா வந்து நமக்கு வந்து இங்க ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதுல நமக்கு தேவையானது இந்த இங்கிலீஷ் ஃபோல்டர் தான். இங்கிலீஷ்ல நார்மல் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கிறது மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கிலீஷ் இம்பீரியல் அப்படின்னு இருக்கிறது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் நம்ம டிரா பண்றோம். அதனால இங்கிலீஷ் இம்பீரியல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே நமக்கு இங்க நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். சோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தம்ப்நெயிலா தெரியணுமா இல்ல லிஸ்டா தெரியுமா அப்படின்றத சேஞ்ச் பண்றதுக்கு வந்து இங்க சைட்ல வந்து நீங்க வியூஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் வந்து வரும். இங்க நிறைய 3 விஷயங்கள் வரும். சோ லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். டீடைல் கொடுத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ல தெரியும். தம்ப்நெயில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். சோ தம்ப்நெயில் வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ இப்போ எனக்கு வந்து தேவை டோர்ஸ். அந்த டோர் ஓபன் பண்ணிக்கிறேன். மத்ததெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்க தான் போறோம். சோ இப்போ நமக்கு டோர் தேவை. அதுல நம்ம இதெல்லாம் வந்து நார்மலா டோர். இப்போ கமர்ஷியல் இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு, ரெசிடென்ஷியல் இருக்கு. நம்ம ரெசிடென்ஷியல் டோர் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து நான் வெளியே என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த டோர் மாடலை எடுத்துக்கிறேன். சோ இப்போ வந்து இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே ஓபன் கொடுத்துக்கிறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும். இதுல நமக்கு நிறைய விதமான மெஷர்மெண்ட்ல நமக்கு டோர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து அப்ராக்சிமேட்டா நமக்கு நியர்பையா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயின் டோர் வந்து ரொம்ப பெருசா வைக்க போறேன். சோ 8 ஃபீட் ஹைட்ல 4 ஃபீட் வித்ல வைக்க போறேன். சோ இது வந்து நியரா இருக்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ நமக்கு அந்த டோர் வந்து இங்க விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்துறேன். இப்போ நேம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். சோ டோர் நான் ஃபைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நேம் கொடுத்துக்கிறேன். டோர் 4 ஃபீட் 8 ஃபீட் இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நேம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இங்க அளவு சேஞ்ச் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், வித் ஹைட் வந்து 8 ஃபீட் கரெக்டா தான் இருக்கு. சோ வித் மட்டும் 4 ஃபீட்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டோரை வந்து நம்ம மாத்தி புது டோர் உருவாக்கிட்டோம். ஓகே, இப்போ டோரை நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒன்னு மிஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த வால் வந்து இங்க மிஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த வாலை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுல நான் ஜாயின் பண்ணிடுறேன். வால் இருந்தா நம்ம டோர் வைக்க முடியும். சோ ஆர்கிடெக்சர்ல போயிடுங்க, டோரை சூஸ் பண்ணுங்க. இங்க நமக்கு நிறைய டோர்ஸ் காமிக்கும். அதுல நம்ம கிரியேட் பண்ண டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ணது டோர் 4 ஃபீட் 8 இன்ச்சஸ். இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டில் ஆயிட்டு 0ல தான் இருக்கும். நம்ம கீழ இருந்தே தான் நம்ம டோரை வந்து பிளேஸ் பண்ணுவோம். எப்போ நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்லயும் நம்ம பிளேஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதே விண்டோ அப்படின்னா நம்ம ஸ்டில் ஹைட்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்ப டோர் வந்து நம்ம அப்படியே எடுத்து இங்க நம்ம மூவ் பண்ணிடலாம். வெளியே எங்கேயும் வச்சீங்கன்னா உங்களுக்கு டோரே ஷோ ஆகாது. ஆனா பிளான்ல அதுவும் நம்ம வால் கிட்ட வரும்போது அழகா உங்களுக்கு டோர் வந்து கிரியேட் ஆகும். சோ இப்போ வந்து ஷோ பண்ணுது. நான் இந்த டோர் வந்து நம்மளுடைய ஸ்பேஸை விட ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அளவை செக் பண்ணிக்கலாம். மாடிஃபைல போயிட்டு இங்க எவ்வளவு அளவு நம்ம விட்டுருக்கோன்றத பாத்துக்கலாம். 4 ஃபீட் தான். சோ டோர் நம்ம கரெக்டா இருக்கா நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். எடிட்ல போயிட்டு டோர். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டோர் வந்து நம்ம இங்க தான் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணோம். ஆனா ரவுண்ட் வித் ரவுண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது 4 ஃபீட்டை விட தாண்டி போயிருக்கு. சோ அப்ப நம்ம வேல்யூவை இங்க சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இங்க அட்ஜஸ்ட் ஆயிடும். சோ ரவுண்ட் வித்ன்றதான் ஃபுல் ஒரு டோரோட ஃபுல் இது. சோ அப்ப நான் என்ன பண்றேன், ரவுண்ட் வித்ல போயிட்டு 4 ஃபீட்னு கொடுக்குறேன். சோ இங்க வந்து நமக்கு இந்த நார்மல் வித் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை ஆயிடும். சோ இங்க ஹைட் வந்து நான் 8 ஃபீட் அப்படின்னு கொடுத்துறேன். சோ இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆயிடும். இங்க அப்ளை ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த டோரை சூஸ் பண்றோம். கரெக்டா தான் இருக்கு. இதை அப்படியே எடுத்துட்டு வரோம். இந்த இடத்துல பிளேஸ் பண்றதுக்கு நம்ம மவுஸை வந்து கிட்ட எடுத்துட்டு வந்து மேலையும் கீழேயும் மவுஸை மூவ் பண்ணும்போது அதோட டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும். சோ இதை அப்படியே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றேன். டோர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என் டோர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த டோர் ஓப்பனிங் வந்து எனக்கு இந்த சைடு வேணும். அது ரொம்ப ஈஸி. இப்போ எஸ்கேப் கீ கொடுத்து இந்த கமாண்டை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம எப்ப வேணாலும் அதோட டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதான் ரெவிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸின்றதுக்கான ரீசன். நீங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். விம்ல மெயினா இது ரெவிட்டும் ஒரு சாஃப்ட்வேரா இருக்கிறதுக்கான காரணமும் அதான். சோ இப்போ இந்த டோரை நான் சூஸ் பண்றேன். எனக்கு வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகணும். சோ இந்த ஆரோ கீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோ கீ வந்து மேலையும் கீழேயும் மாறதுக்கு, இந்த ஆரோ கீ லெஃப்ட் ரைட் மாறதுக்கு. நான் இப்போ இதை கிளிக் பண்றேன். சோ ஆட்டோமேட்டிக்கா அழகா நம்மளுக்கு திரும்பிடுச்சு. ஓகே, சோ டோரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃபாஸ்டா இன்னும் மத்த 2 டோரையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்கிடெக்சர்ல டோர்க்குள்ள போயிடுங்க. இந்த டோர் வந்து எனக்கு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து எனக்கு புதுசா வேற டோர் வேணும். லோட் கொடுத்துக்கிறேன்.
ஃப்ளோர் கொடுத்த உடனே இப்போ இன்டீரியருக்கு நம்ம இந்த சிம்பிளா இருக்கிற இந்த டோரை சூஸ் பண்ணிக்கலாமா? இந்த டோரை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓப்பன். இப்போ இது இன்டீரியருக்கு வந்து நான் ஒரு 3 ஃபீட் எங்க இருக்கு, லைனோட மூவ் பண்ணி பாருங்க. 3 ஃபீட் எங்க இருக்கு, நமக்கு ஹைட் வந்து 7 ஃபீட் தான் வேணும். ஸோ இது வந்து எக்ஸாக்டா இருக்கு, ஆல்ரெடி இங்கேயே நமக்கு கரெக்டா இருக்கு. அதே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து எடிட்ல போயிட்டு நம்ம ரீசெக் பண்ணணும். ஓகேவா, டூப்ளிகேட். இப்போ நம்ம இங்க வந்து டோர் பிளஸ் 7 ஃபீட். ஓகே, இது வந்து நம்ம நேம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம், இன்னும் அளவு நம்ம சேஞ்ச் பண்ணல. ஒவ்வொரு முறையும் நீங்க டூப்ளிகேட் பண்ணி ஒரு புதுசா கிரியேட் பண்ணும்போது நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. அளவுலாம் கரெக்டா சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அதே மெத்தட் தான். இப்போ ரவுண்ட் வித் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், ஃபுல் வித்தா. ஸோ இப்போ ரவுண்ட் வித் வந்து நான் இப்போ 3 ஃபீட்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அங்கே சேஞ்சஸ் ஆயிடும். அதே மாதிரி ரவுண்ட் ஹைட்டை வந்து 7 ஃபீட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே, இப்போ நமக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த டோர் வந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுக்கிறேன், இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டைரக்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இங்க ஒரு டோரு. கிச்சனுக்கு வந்து டோர் இல்லை, அது வெறும் ஓப்பனிங்ஸ் தான். அதையும் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 2 ரூமுக்கும் நம்ம டோர் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன டிராயிங் ரூம் மாதிரி. இது ஒரு ஹாலு, இங்க வந்து ஒரு பெரிய ஹாலு. ஸோ இதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் வந்து இங்க ஒரு டோர் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். வால்ல இருந்து கொஞ்சம் ஒரு 6 இன்ச்சஸ் தள்ளி. நமக்கு அங்க கர்சர் மூவ் பண்ணும்போது அதே ஷோ பண்ணுறது பாருங்க, ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ண டோர் டைரக்ஷன் மாத்திரலாமா? ஸோ இந்த டோர் வந்து நமக்கு இந்த சைடு வேணும். ஓகே, இந்த டோரும் நமக்கு இந்த சைடு வேணும், இந்த டோரும் இந்த சைடு வேணும். மாத்தியாச்சு. இந்த 2 பக்கமும் நம்ம டோரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆர்கிடெக்சர் டோர். ஸோ கரெக்டான டோர் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க நம்ம டோரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது மேல வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே அழகா எடுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ்கேப் கீ கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி டைரக்ஷனை மாத்திக்கிறேன். நமக்கு வாலை ஒட்டி தான் டோர் வந்து க்ளோஸ் ஆகிறது இருக்கணும், அப்பதான் பர்ஃபெக்டான டிசைன். ஓகே, ஸோ இதை நம்ம உள் சைடு திருப்பிடலாம். அவ்வளவுதான், நம்ம எப்படி வேணாலும் அதை அழகா நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இன்டீரியர் இருக்கிற 3 ஃபீட் வாலே நம்ம வச்சாச்சு. அடுத்தபடியா 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் டோரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த டோரை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதே டோரே இருக்கட்டும், ஆனா சைஸ் மட்டும் எனக்கு வேற வேணும். ஸோ எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு இதோட சைஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் கிராஸ் 7 ஃபீட். ஓகே, இங்க மாத்தினது மட்டும் முக்கியம் இல்ல, இது வெறும் நேம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம இங்க அளவை மாத்தணும். ஸோ இப்போ ரவுண்ட் வித்ல போயிட்டு நான் 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஹைட் வந்து 7 ஃபீட் அதே தான் இருக்கு. ரவுண்ட் வித் ரவுண்ட் ஹைட் இது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ப்ராஜெக்டை சேவ் பண்ண கேக்குது, எஸ் கொடுத்துருங்க. ஸோ டோர் வந்து கரெக்டான சைஸ் இருக்கா எடுத்தாச்சு. இப்போ எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, அங்க ஒரு டோரை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் டோரை பிளேஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா மாறி இருந்ததுன்னா சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க நம்ம டோரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தபடியா இங்க ஒரு 2 பாத்ரூம் இருக்கு. ஸோ இதுவும் அட்டாச்சு. இங்க வந்து நமக்கு இது வந்து காமன் பாத்ரூம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்க ஒரு ஓப்பனிங் வருது, இங்கேயும் ஒரு ஓப்பனிங் வருது. ஸோ அந்த ஓப்பனிங் டோர் வந்து எப்படி கிரியேட் பண்றது நான் அடுத்ததா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இங்க ஒரு டோர் வருது, அடுத்தது இந்த சைடு ஒரு டோர். ஓகே, டோர் எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ கரெக்டான டைரக்ஷன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது கரெக்டா இருக்கு, இது வந்து திரும்பி இருக்கு, நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம பிளேஸ் பண்ண 3 டோரையும் கரெக்டான டைரக்ஷனுக்கு நம்ம டர்ன் பண்ணியாச்சு. அடுத்ததான் இங்க ஒரு ஓப்பனிங், இங்க ஒரு ஓப்பனிங், கிச்சனுக்கு ஒரு ஓப்பனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.